ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆகஸ்ட் மந்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2024 எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரலின் கூடுதல் பொறுப்பை ஏற்றவர் யார்? தல்ஜித் சிங் சௌத்ரி. இவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனராக கூடுதல் பொறுப்பை வகிக்கிறார். இவர் உத்தரப்பிரதேச கேடர் மூத்த IPS அதிகாரி ஆவார். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் எது? INS சல்கி. INS சல்கி இந்தியாவின் முதல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஆகும். இது மும்பையின் மசகான் டாக் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டது. இந்த நீர்மூழ்கி கப்பலின் நீளம் 211 அடி. இப்போ இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் எது? INS சல்கி. ஸ்மார்ட் வைட்டல் பிளஸ் ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்த ஸ்குவாஜியுடன் இணைந்துள்ள வங்கி எது? எந்த வங்கி ஸ்குவாஜியுடன் இணைந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க். இதன் விலை 3499. 2023ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய விவசாய பொருட்கள் ஏற்றுமதியாளர்களில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறதுன்னா 8வது இடத்துல. ராஷ்டிரிய இந்தி விக்யான் சம்மேளன் 2024 4வது பதிப்பு எங்கு நடைபெற்றது? போபாலில் உள்ள CSIR ஆஃப்ரி ராஷ்டிரிய இந்தி விக்யான் சம்மேள மாநாடு நடைபெற்றது. இது போபாலில் நடந்த இந்த மாநாடு 4வது மாநாடு, 4வது பதிப்பு. வங்கதேசத்தில் நடந்த வன்முறைகளுக்கு மத்தியில் சமீபத்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? அங்கே வன்முறை நடந்ததுக்கு அங்கே உள்ள பிரதமர் ராஜினாமா பண்ணாங்க. எந்த பிரதமர் அப்படின்னா ஷேக் ஹசீனா. இந்திய ரயில்வேயின் சைபர் பாதுகாப்பை மேம்படுத்த எந்த நிறுவனத்துடன் ரயில்டெல் கூட்டு சேர்ந்துள்ளது? இந்த ரயில்டெல் உள்ள இது எந்த நிறுவனத்துக்கு கூட கூட்டு சேர்ந்துள்ளது? எதுக்குன்னா ரயில்வேயின் சைபர் பாதுகாப்பை மேம்படுத்த எதனுடன் கூட்டு சேர்ந்துள்ளது அப்படின்னா சைலஸ். இந்திய ரயில்வேயின் சைபர் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையில் இந்திய ரயில்வேயின் விரிவான உள்கட்டமைப்பு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த ரயில் தொழில் தீர்வுகளில் நிபுணத்துவம் பெற்ற முன்னணி சைபர் பாதுகாப்பு நிறுவனமான சைலஸுடன் கூட்டாண்மையை ரயில்டெல் அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க லீக் SA20 பங்கேற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? தென்னாப்பிரிக்கா லீக்ல பங்கேற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா தினேஷ் கார்த்திக். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 குத்துச்சண்டை நிகழ்வுகளுக்கு நடுவராக பணியாற்றிய இந்தியாவின் இளைய நடுவர் யார்? இந்தியாவில் உள்ள யங்கஸ்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னா கபிலன் சாய் அசோக். இவர் இந்தியா ஒலிம்பிக் குத்துச்சண்டை நடுவராக பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் குத்துச்சண்டை நடுவராக இருந்திருக்காரு. அஸ்ட்ரா MK-1 ஏவுகணை உருவாக்கிய அமைப்பு எது? பாரத் டைனமிக் லிமிடெட். இந்த அஸ்ட்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா அஸ்ட்ரா என்பது போர் விமானங்களில் பொருத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வான் ஏவுகணை தான் இது. என்னது? அஸ்ட்ரா. இது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது மற்றும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் தயாரித்தது.
இது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்து தயாரித்தது. உருவாக்குனது வந்து DRDO. பாரத் ஸ்டேட் வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? CS ஷெட்டி. SBIயின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் CS ஷெட்டி. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கைத்தறி தினம் என்று எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. மிஸ்டெக் வணிக உச்சி மாநாடு 2024 எந்த நாடு நடத்துகிறது? இந்த மிஸ்டெக் வணிக உச்சி மாநாடை எந்த நாடு நடத்துகிறது அப்படின்னா இந்தியா. இந்தியா வந்து இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம் இந்திய தொழில்கள் கூட்டமைப்புடன் இணைந்து 1வது பிஸ்டெக் வணிக உச்சி மாநாடை புது டில்லியில் வந்து நடத்துகிறது. ஆகஸ்ட் 6லேருந்து 8 வரை நடக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.